ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிமார்ட் போனோம்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியில்லைன்னு மங்களுக்கு வந்துட்டோம். மங்களுக்கு வந்தோம். சரி போய் பார்ப்போம், அங்கே பாப்பாவுக்கு எல்லாமே அதனால் நேராக மங்களுக்கு வந்தாச்சு. மங்களுக்கு போய்கிட்டுருக்குறோம். எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டே வராரு. மங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இந்த பேக் செக்ஷன் கீழேயே இருந்துச்சு. பேக் பார்த்தோம். பாப்பா வந்து இந்த பவுச் வச்ச பேக் தான் வேணும்னு கேட்டால் சரின்னு இந்த பேக் வாங்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே, விலை கூட தான் இருந்துச்சு. 1000 ருபீஸ்க்கு சம்திங் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கலான்ட்டு பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக நெட்டாக இருக்குது. இதுக 2 நாள் கொண்டு போனால் 2 நாளில் அது என்ன பண்ணுங்கன்னா பிச்சு பிச்சு கையில் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. ஒரு பேக் வாங்கினா 1 இயராக அதுக்கு ஓட்டணும் அதை வச்சு. அதனால் பார்த்தா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற பேக்காக பார்த்தா இந்த பார்க்குறேன் பார்த்தீங்களா, இந்த பேக் வந்து நல்லா ரஃப்பாக இருக்குது. ஆனால் எல்லாம் அதுக்கு கேட்குற எல்லா வசதியும் இந்த பேக்கில் இருக்குது. இதுக்கு 1 வருஷம் போட்டு அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. பிஞ்சா ஜிப்பு மட்டும்தான் பிய்யும். பாப்பாட்ட கேட்டேன், பாப்பா நெட் இருக்குது, அது நீ ஒரு 10 நாள்லேயே பிச்சு கையில் என்கிட்ட கொடுத்துருவேன், இதை எடுத்துக்கிறியா பாப்பான்னு. சரிம்மா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, இது வந்து 600 சம்திங் தான் வந்துச்சு. ஓகே பாருங்களேன், நல்லா இருக்குது, நல்லா ரஃப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் 1வது போகிறதுக்கு அதுக்கும் தரையில் பிடிச்சி தரதான் இழுத்துட்டு போகுங்க. பார்த்துலாம் கொண்டெல்லாம் போகாதுங்க. பிள்ளைங்க ஒன்று கொண்டு தூக்கி போடுங்க. அதுக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு இதே வாங்கிக்கலாம். இந்த பேக் தாங்க, இந்த பேக் தான். பின்னாடி பவுச்சு இருக்கிறதுக்காக ஆசைப்பட்டு கேட்டா பின்னாடி பார்த்தீங்கன்னா நெட்டு, இந்த பாருங்கள், அந்த கழுத்தில் மாட்டுற அந்த ஷோல்டரில் மாட்டுறது கூட அப்படியே நெட்டாக தான் இருக்குது. நிறைய வெரைட்டி பேக்ஸ் இருக்குது. பட் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அது ஒர்த்தா கொடுத்து விட்டோம்னா ஒரு வருஷம் கண்டிப்பாக வச்சுருக்குங்களாங்கிறத மட்டும் நம்ம பார்த்து எடுக்கணும். என் பாப்பாவுக்கு எல்லா பேகுமே பிடிச்சிருக்குன்னுச்சு. நான் தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு வருஷத்தில் மறுபடியும் நமக்கு செலவு வச்சிடக்கூடாதுன்னு பார்த்து எடுத்தேன். கடைசியாக ஃபைனலாக அந்த ஒரு சோட்டு போட்டுருந்துச்சுல, அந்த பேக்கை நான் எடுத்துட்டேன். சரி வேறு பேக் வாங்கலாமா, இன்னொரு பேக் வாங்கலாமான்னு பார்த்தேன். நம்ம பட்ஜெட்டுக்கு அது கட்டுப்படி ஆகலை. சரி இந்த ஒரு பேக்கை வச்சு ஓட்டிடலான்னு வந்துட்டோம். அப்புறம் லஞ்ச் பேக்குக்கு போயிட்டோம். அவள் இந்த யூடியூப் மற்ற சேனல்ஸ் பார்த்து கேட்டாள், எனக்கு ஹேண்ட்பேக் மாதிரி வேணும் லஞ்ச் பேக்குன்னு கேட்டால். பார்த்தேன், இருந்துச்சு. இந்த யூனிகானும் ஒரு பொம்மை போட்டிருக்கு. அதில் அந்த பொம்மை போட்டு, ஆமாம் யூனிகான் தான் போட்டிருக்கு. இந்த பேக் எடுத்துக்கிறேம்மா நான். சரி நீ எடுத்துக்கோன்னேன். சரி மற்ற இன்னொரு 2 லஞ்ச் பேக் வாங்குவோம். ஒன்று வந்து கொடுத்துட்டாலும் அழுக்காக்கிட்டோம், இன்னொரு லஞ்ச் பேக் கொடுத்துட்டு இதை நம்ம துவைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா இன்னொன்று தேடினேன். இன்னொரு லஞ்ச் பேக் வாங்கினேன். ஒரு பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோ அப்படி என்னமோ ஒரு கிளாத் சொல்கிறாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே தோல் உறிஞ்சு வர மாதிரி இருக்குது. அதை போய் நம்ம எடுத்து அப்புறம் கண்டிப்பாக பிச்சுக்கு அதுவும் கையில் கொடுத்துருவோன்ட்டு சரி வேண்டான்ட்டு வேறு இன்னொரு லஞ்ச் பேக் ஒன்று வாங்கினேன். 2 லஞ்ச் பேக் பாப்பாவுக்கு வாங்கினேன். அவங்க அப்பா உடனே போட்டு பார்த்து நட அப்படின்னாரு. நடந்து காமிச்சிட்ருக்கு பாருங்கள். இது குதிக்குதோ இல்லையே, தலையில் உள்ள பட்டர்ஃப்ளை பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு குதிக்குது பாருங்கள். அவள் தலையில் வச்சுருக்கிற பட்டர்ஃப்ளை. எல்லாருமே பாப்பாவோட தலையில் உள்ள பட்டர்ஃப்ளையை தான் பார்க்குறாங்க. இந்த பேக் தாங்க சொன்னேன். நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் வந்து அப்படியே உறிஞ்சிட்டு வருது. அது இப்போயே கொஞ்சம் இடத்துல உறிஞ்சிருக்கு. விலை கம்மி தான், 250 ரூபாய் என்னமோ தான் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப உறிஞ்சிருன்ட்டு அப்புறம் வேண்டான்னு நான் வச்சுட்டேன். வேணாப்பா இது உரியுது அப்படின்ட்டு. சரி இது பின்னாடியே அவளுக்கு சின்ன பேக் மாட்டுற மாதிரி கேட்டிருந்தேன். நம்மக்கிட்டேயே ஸ்நாக்ஸை எதை எடுத்துக்கொடு, தண்ணி எடுத்துக்கொடு, நோய்பான்ட்டு எங்கள் அண்ணன் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு குட்டி பேக் வாங்கி கொடு, அதில் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்குவோம், அதையே மாட்டிக்கும்னு. போய் பார்த்தேன், ஒரே ஒரு பேக் தான் இருந்துச்சு. இது பெரிய பேகு, இது நான் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப பெருசு. இப்போ பார்க்குறீங்களா, அந்த பேக் வந்து குட்டியாக இருந்துச்சு. பொம்மையெல்லாம் போட்டிருந்துச்சு. ஒன்றே தான் இருந்துச்சுன்னாங்க. அது ஒன்றே தான் இருக்கான்ட்டு வேறு தேடி பார்த்தோம். வேறு எங்கேயுமே எதுவும் கிடைக்கல. அதுவும் 666 ரூபா போட்டிருந்துச்சு. என்ன சும்மா ஸ்நாக்ஸ் வச்சு கொண்டு போகிறதுக்கு 660. அந்த பேக் தாங்க சொன்னேன் கையில் வச்சுருக்கிறது. இன்னொரு பேக் இருந்துச்சு, எடுத்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருந்துச்சு. சரி அதை வச்சுட்டு அப்புறம் வந்து இப்படியே அப்புறம் வந்து லஞ்ச் டவல் வாங்கலான்னு வந்தேன். அது ஒரு 5 டவல் எடுத்தேன். நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படியே சூட்கேஸ் உள்ள பக்கமாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு சூட்கேஸாக பார்த்துட்டு நல்லாயிருக்கு. சூட்கேஸ்லாம் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்குது, நம்ம விலைக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் சரி வாமா அம்மாட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே சரின்ட்டு அந்த பொம்மை பேகை தான் பார்த்தா, திருப்பி வந்து பார்த்தா சரி இது என்னான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது லஞ்ச் பேகு முன்னாடியே நான் கீழே எடுத்துட்டேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில். இதை மறுபடியும் எடுக்க முடியாதுன்னு வச்சுட்டு வந்துட்டேன். சரி வேணாம் பாப்பா, இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு. அப்புறம் ஸ்டேஷ்னரி சைடு வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸ்டேஷ்னரி வாங்க வரும்போது அவள் அந்த ரப்பர் ஷார்ப்னரு, ரப்பரு எல்லாம் கேட்டாள். சரின்னு அவளுக்கு ஒரு ஷார்ப்னர் ஒன்று வாங்கிக்கிட்டு
செல்ஃபோன் மாதிரி உள்ள ரப்பர் வேணும்னு கேட்டால் எரேசர், அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் நோட்டு வாங்கினேன். அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது அவளுக்கு ஸ்கெட்சு கேட்டால் ஸ்கெட்சு வாங்கினேன். பென்சில் இதெல்லாம் நான் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 3-4 நோட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும். அவள் கேட்கும்போது வாங்கி தான் கொடுத்தாகணும். அப்புறம் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு தான் வருங்க நம்ம வாங்கி கொடுக்கலன்னா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க அப்பாட்ட இந்த பேனா ஒன்று இந்த ஜிராஃபி போட்டதை கேட்டால், அதனால் அந்த ஜிராஃபி போட்டது ஒன்று வாங்கி கொடுத்தேன். அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லுது, நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன் அப்படின்னு. ஓகே, அதையும் வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கிட்டு அங்கே பாருங்கள், அதான் செல்ஃபோனு உள்ள ரப்பரு. அதுக்கு மூஞ்சிலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, நம்ம இஷ்டம் கிடையாதுல்ல, அதுகளுக்கு பிடிச்சதுன்னு அப்படியே வந்தோம். வந்து நேராக வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தேன். லஞ்ச் பாக்ஸ் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தேன், பழசாயிருச்சுல்ல, அப்புறம் புதுசு தானே வாங்கி கொடுக்கணும், அதனால் பார்த்தேன். அப்புறம் பென்சில் பாக்ஸ், ஃபஸ்ட்டு ஒன் பென்சில் பாக்ஸ் பார்த்தோம். பென்சில் பாக்ஸ்லாம் உடச்சி எரிஞ்சிருச்சு, அதனால் புதுசு வாங்கலான்னு பார்த்தேன். அவள் வந்து இந்த டபுள் இது உள்ள பென்சில் பாக்ஸ் தான் வேணும்னு கேட்டாள். 2 பக்கம் திறக்கிறது தான் வேணும்னாலாம், அதனால் 2 பக்கம் உள்ள திறக்கிற மாதிரி உள்ள பென்சில் பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு பார்த்தோம். நான் டிமார்ட்லேயே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன். சரி, இங்கே ஒன்று எடுப்போன்ட்டு. இங்கே கொஞ்சம் விலை காஸ்ட் கூட தாங்க. டிமார்ட்டோட பார்த்தா வாட்டர் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் விலை கூட தான். சரி, நான் அவளுக்கு ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்து ஒவ்வொன்றையும் விலை கூடையாக தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகேன்ட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பக்கம் போயிட்டோம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலான்ட்டு போனால் அதுக்குள்ளே என் பிள்ளை பாருங்கள் எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு, இது வேணும் அது வேணும்னு. ஆனால் நான் ஒரே ஒரு பாட்டில் தான் வாங்கினேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன், நிறைய வெரைட்டி. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாடல்ஸ், சில பிள்ளைகளுக்கு ஒன்று பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு ஒன்று பிடிக்காது. நான் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் எடுத்தேன். ஒன்று எடுத்தேன்னா 2 எடுத்தேன். 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தேன். ஒன்று கொடுத்து விட்டுட்டு மாற்றி மாற்றி கொடுக்கலான்னு 2 பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். என் பிள்ளைக்கு பழசு வாங்கினதே மறுபடியும் வேணும்னா ஐயா வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே நேராக நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அவ்வளோதான், எங்கள் பர்ச்சேஸ் வந்துச்சு. ஸ்டார் கோல்டுங்கிற ஹோட்டலுக்கு வந்தோம். அவளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிட்டா. அப்புறம் இந்த முறுமுறு சிக்கன் கேட்டால் அது வாங்கி கொடுத்தோம். முறுமுறு சிக்கன் தான் சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஸ்டார் கோல்டில் வந்து முறுமுறு சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் வந்து என்னன்னா எங்களுக்கு அது ஒத்துக்கலை. ஒருவேளை அஜினமோட்டோ கலந்தாங்களா என்னன்னு தெரில. பாப்பாவுக்கு வாயில் புண்ணு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லாக் முடிஞ்சிச்சு. பாய்.